பொதுவாக பர்ச்சேஸ்களை 3 வகையாக பிரிக்கலாம். ஓப்பன் டெண்டர் சிஸ்டம், லிமிட்டெட் டெண்டர் சிஸ்டம், பெட்டி பர்ச்சேசஸ். ஓப்பன் டெண்டர் சிஸ்டம் என்பது குறிப்பிட்ட ஒரு தொகைக்கு மேற்பட்டு பர்ச்சேஸ் பண்ணப்படும் முறையாகும். இன்றைக்கு நாம் அந்த ஓப்பன் டெண்டர் சிஸ்டத்தையும் விடுத்து பெட்டி பர்ச்சேஸ் சிஸ்டத்தையும் விடுத்து லிமிட்டெட் டெண்டர் சிஸ்டத்தை பற்றி பேசலாம். லிமிட்டெட் டெண்டர் சிஸ்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட தொகை வரை ஒரு பர்டிகுலர் பர்ச்சேஸ் ஆர்டருக்கு ஒரு பர்டிகுலர் பொருளுக்கு கொள்முதல் செய்யும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கும் அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணப்படுவது லிமிட்டெட் டெண்டர் சிஸ்டம் ஆகும். இதனை சாதாரணமாக குறைந்தபட்சம் 3 கொட்டேஷன்கள் பெற வேண்டும். அப்படி கொட்டேஷன்களை கால்ஃபர் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஐட்டம், நமக்கு என்ன ஐட்டம் தேவைப்படுகிறதோ அந்த ஐட்டத்தினுடைய முழு டிஸ்கிரிப்ஷன் தர வேண்டும். அதற்குண்டான லோயஸ்ட் ரேட் ஆஃப் கொட்டேஷனை கால்ஃபார் பண்ணி அந்த ஐட்டம் டீல் பண்ணும் டீலர்களுக்கு தபால் அனுப்ப வேண்டும். அப்படி தபால் அனுப்பும் பொழுது அவருடைய கொட்டேஷன்களை கால்ஃபார் பண்ணும் பொழுது கொட்டேஷன்கள் உடைய விலை, அந்த விலை எக்ஸ் ஒர்க்ஸா அல்லது FOR ரயில் அல்லது சப்ளை அட் தி டெஸ்டினேஷன் எக்ஸ் ஒர்க்ஸ் என்ற விபரத்தை கொட்டேஷனில் குறிப்பிடப்பட வேண்டும். கொட்டேஷன் சீலிடப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் திறப்பது என்று அந்த கொட்டேஷன்கள் அனுப்பப்படும் கவரின் மேல் சூப்பர்ஸ்கிரைப் பண்ணி எழுதப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட வேண்டும். சீல்டு கொட்டேஷன்கள் தான் அனுப்பப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட வேண்டும். அப்புறம் பொருட்களுடைய விலை, அதனுடைய டாக்ஸ் விவரம், சர்வீஸ் டாக்ஸ் விவரம், CST விவரம், இது தெளிவாக கொட்டேஷன்களில் குறிப்பிடப்பட வேண்டும் என்று குறிப்பிட வேண்டும். குறிப்பிட்ட தேதிக்கு இன்னார் முகவரியிடப்பட்டு அனுப்பப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட வேண்டும். அந்த கொட்டேஷன்களை குறிப்பிட்ட தேதிக்குள் லாஸ்ட் டேட்டுக்குள்ள பெறப்பட்ட கொட்டேஷன்களை, சீல்டு கொட்டேஷன்களை அந்த பெறப்பட்ட கவர்களின் மேல் நமது அலுவலக முத்திரையை பதிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். ஓப்பன் பண்ணக்கூடாது, தபால் ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்படி பெறப்பட்ட கவர்களை ஒரு ஃபைலில் கோர்த்து கொண்டே வர வேண்டும். குறிப்பிட்ட கெடு தேதி, கெடு நாள், நேரம் வந்தவுடன் அந்த கொட்டேஷன்கள் அனைத்தையும் ஒரு அந்த பர்ச்சேஸ் ஃபைலில் சமர்ப்பிக்க வேண்டும். கொட்டேஷன்கள், எத்தனை கொட்டேஷன்கள் பெறப்பட்டுள்ளன, யாரிடமிருந்து பெறப்பட்டன என்ற விவரத்தை குறிப்பு கோப்பில் எழுதி அதனை திறப்பதற்காக அலுவலக தலைவர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். கோப்பினை கொட்டேஷன்களுடன் அலுவலக தலைவர் அல்லது அந்த கொட்டேஷன்கள் யாருடைய பெயருக்கு அனுப்பப்பட்டு திறக்கப்பட உரிமை வழங்கப்பட்டுள்ளதோ அந்த அலுவலர் அந்த கொட்டேஷன்களை, பொதுவாக அலுவலக தலைவராகத்தான் இருக்கும், அந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கொட்டேஷன்களை ஒரே நேரத்தில் ஓப்பன் பண்ண வேண்டும். ஓப்பன் பண்ணும் பொழுது அந்த கொட்டேஷன் தபாலின் மேல் ஓப்பன்டு பை மீ என்று எழுதி நேரம் நாள் குறிப்பிட்டு சுருக்கொப்பம் இடப்பட்டு சீலிடப்ப அலுவலக முத்திரை இடப்பட வேண்டும். பிறகு அந்த கொட்டேஷன் கவரையும் அந்த சீலிடப்ப அந்த தபாலையும்
சேர்த்து அவ்வாறு பெறப்பட்ட அனைத்து தபால்களையும் ஓப்பன் பை மீன் போட்டு ஓப்பன் பண்ணப்பட்டு அந்த குறிப்பு கோப்பில் இத்தனை கவர்கள் இந்த தேதியில் இந்த நேரத்தில் என்னால் ஓப்பன் பண்ணப்பட்டது, திறக்கப்பட்டது, அவற்றை டேபுலேஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் செய்து ஒப்புதலுக்கு வைக்கவும் என்று உத்தரவிட்டு கோப்பினை திருப்பி பிரிவுக்கு அனுப்பிவிடப்பட வேண்டும். பிரிவில் பெறப்பட்டதும் மேற்கொண்டு வித்தவுட் ஃபர்தர் லாஸ் ஆஃப் டைம், டிலே இல்லாமல் டேபுலேஷன் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ண வேண்டும். டேபுலேஷன் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணும் பொழுது குறிப்பிட்ட பொருளின் விவரத்தை எழுதி அதற்கு நேர் எதிராக ஒவ்வொரு டீலரிடமிருந்து பெறப்பட்ட ஒவ்வொரு டீலருக்கும் ஒரு காலம் ஒதுக்கி அந்த டீலர் அந்த கொட்டேஷன்களில் என்ன விவரம் தந்துள்ளாரோ அந்த விவரத்தை அந்தந்த டீலருடைய காலத்தில் முழுமையாக பதிந்து ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி ஆய்வு செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பொருள் 10 ரூபாய் என்றும் சேல்ஸ் டேக்ஸ் இத்தனை %, சர்சார்ஜ் இத்தனை %, வேறு சர்வீஸ் டேக்ஸ் இத்தனை %, சிஎஸ்டி இத்தனை %, FOR ரயில் அல்லது ஃப்ரீ ஆன் ரயில் அல்லது எக்ஸ் ஒர்க்ஸ் என்று குறிப்பிடப்பட்டிருந்தால் அதன் விவரம் ஆகிய கொட்டேஷன்கள் முழு விவரத்தை குறிப்பிட்ட கெடு தேதிக்குள் சப்ளை செய்ய வேண்டும் குறிப்பிட்ட தேதிக்கு என்று குறிப்பிடப்பட்டிருந்தால் அதன் விவரம், வேறு ஏதாவது கண்டிஷன்கள், சில டீலர்கள் 20% அட்வான்ஸ் கொள்முதல் ஆணையுடன் தரப்பட வேண்டும் என்றிருக்கும், அல்லது முழு தொகையுடன் கொள்முதல் ஆணை அனுப்பப்பட வேண்டும் என்றிருக்கும், அல்லது லாரி வேபிள் த்ரூ பேங்க் அனுப்பப்படும், பேங்க்கில் நம்ம அந்த பில் அமௌண்ட்டு கட்டினா தான் அந்த லாரி வேபிள் கையில் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி விவரங்கள் ஏதாவது கொட்டேஷன் தந்திருந்தால் அதன் விவரம். ஆக அந்த கொட்டேஷன்களில் தரப்பட்டுள்ள அனைத்து முழு விவரங்களையும் அந்தந்த டீலருடைய காலத்துக்கு நேராக பதிவு செய்து டேபுலேஷன் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ண வேண்டும். அப்படி பெறப்பட்ட அனைத்து கொட்டேஷன்களுக்கும் டேபுலேஷன் ஸ்டேட்மெண்ட் தயார் செய்து அதில் லோயஸ்ட் ரேட் யாருடைய இது வருகிறது, டேக்ஸ் அமௌண்ட்டு மற்ற இதர சார்ஜுகள் எல்லாவற்றையும் சேர்த்து குறைந்தபட்ச தொகை யார் கோட் பண்ணியிருக்கிறார்கள் என்று பார்த்து அதனை சிவப்பு நிற மையினால் அண்டர்லைன் செய்து அலுவலக தலைவருக்கு கோப்பு உரிய வழி மூலமாக சமர்ப்பிக்க வேண்டும். அலுவலக தலைவர் அனைத்து கொட்டேஷன்களையும் எக்ஸாமின் செய்து பிறகு குறிப்பிட்ட பொருளினுடைய தரம், ஒரு கொட்டேஷனில் தரமில்லாத ஒரு பொருளுக்கு குறைந்தபட்ச விலை கொடுத்திருப்பார்கள், ஒரு கொட்டேஷனில் தரமுள்ள பொருளுக்கு சிறிது விலை அதிகமாக தந்திருப்பார்கள். ஆனால் தரமில்லாத பொருளை வாங்கி அது பயன்படுத்த இயலாமல் போய்விடும். எனவே அந்த பர்ச்சேஸே பயனில்லாமல் போய்விடும். எனவே கொட்டேஷன் கால்ஃபார் பண்ணும்போது சாம்பிளோடு கால்ஃபார் பண்ணுவார்கள். சில சமயங்களில் சின்ன பொருள்களாக இருந்தால் சாம்பிளோடு அப்படி சாம்பிள் பெறப்பட்டிருந்தால் அதனையும் ஆய்வு செய்து டெக்னிக்கல் ஒப்பீனியன் பெறலாம். சில சமயம் அந்த கன்சர்ன்டு பொருள் டெக்னிக்கல் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் டெக்னிக்கல் அலுவலரிடம் அந்த பொருளுடைய தரத்தினை சரிபார்த்து அந்த ரேட்டுகளை சரிபார்த்து பெற்று பிறகு நெகோசியேஷன் வருகிறது. யார் குறைந்தபட்ச விலை கொடுத்திருக்கிறார்களோ அல்லது அவரை விட கொஞ்சம் நல்ல தரமுள்ள பொருள் சற்றே அதிகபட்சமான விலை இருந்தால் அவர்களுக்கு கடிதம் எழுதி நீங்கள் இந்த விலைக்கு தர முடியுமா அல்லது குறைத்து தர முடியுமா என்று கேட்டு நெகோசியேஷன் செய்ய வேண்டும். இப்படி தரம், பொருளினுடைய விலை, மற்ற டேக்ஸு, டெலிவரி, FOR, அதாவது FOR ஃப்ரீ எக்ஸ் ஒர்க்ஸ் என்பது அந்த பொருளினுடைய விலை ஃபேக்ட்ரியினுடைய விலையாகும். 10 ரூபாய் எக்ஸ் ஒர்க்ஸ் என்றால் நாம் சென்று அந்த ஃபேக்ட்ரியில் 10 ரூபா கொடுத்து வாங்கிக்கொள்ள வேண்டும். அந்த ஃபேக்ட்ரி விட்டு வெளிவரும்போது சப்போஸ் அவர்களை நீங்களே இந்த இடத்துக்கு சப்ளை செய்து விடுங்கள் என்று கொள்முதல் ஆணை பிறப்பித்தால் அவர்கள் சப்ளை செய்வார்கள். ஆனால் அந்த ஃபேக்ட்ரியிலிருந்து வெளிவந்து நம்முடைய கொடவுனுக்கு சப்ளை கொண்டு வருவதற்குண்டான செலவை நாம் அவர்களுக்கு தந்துவிட வேண்டும். அதுதான் எக்ஸ் ஒர்க்ஸ். ஃப்ரீ ஆன் ட்ரையல் என்றால் அவருடைய பொருளை நம்முடைய கொடவுனுக்கு கொண்டு வந்து சப்ளை செய்வார்கள். அதற்காக தனி ரேட் பில் எதுவும் கிளைம் பண்ண மாட்டார்கள். அதையும் சேர்த்து தான் பொருளினுடைய அடக்க விலையாக குறித்திருப்பார்கள்.
சில சமயங்கள் ஃப்ரீ ஆன் ரெயில் என்று கொடுத்து ஃப்ரீ அப் தி டெஸ்டினேஷன் என்று குறிப்பார். நம்ம ஊரினுடைய ஒரு குறிப்பிட்ட லாரியோ அல்லது ரயில்வே ஸ்டேஷனோ வரைக்கும் தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கு மேல் நாம் அந்த செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அந்த மாதிரி சில கொட்டேஷன்கள் இருக்கும். ஸோ இது எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து கொள்முதல் ஆணை பிறப்பிக்க வேண்டும். கொள்முதல் ஆணை பிறப்பிக்கும் பொழுது ஒரு பர்டிகுலர் ஐட்டத்துக்கு எவ்வளவு ரூபாய் வரை நமக்கு பர்ச்சேசிங் லிமிட் பவர், டெலிகேஷன் ஆஃப் பவர் இருக்கிறது என்று பார்த்து அந்த அளவுக்கு நாம் கொள்முதல் ஆணை பிறப்பிக்க வேண்டும். கொள்முதல் ஆணை பிறப்பித்த பின் லாரி வேபிள் வரும். லாரி வேபிள் வந்து டூ பே, பெய்டு என்று இரண்டு விதமான லாரி வேபிள். டூ பே என்பது லாரி வேபிளில் நாம் சென்று அந்த சரக்கு லாரி வேபிளுக்கு பணத்தை கட்டினால், அவர்கள் சொல்லியிருந்த பணத்தை கட்டினால்தான் வேபிள் கொடுப்பார்கள். பெய்டு வேபிள் என்பது அந்த லாரிக்கு உண்டான டிரான்ஸ்போர்ட்டுக்கு உண்டான சத்தத்தையும் சப்ளையரே செலுத்தியிருப்பார். அப்போது நாம் வெறும் அந்த லாரி வேபிள் கொடுத்தால் பொருளை கொடுத்து விடுவார்கள். எனவே இந்த ரெண்டு வகையான வேபிள்களும் இருக்கிறது. ஸோ இவற்றை பார்த்து கொண்டு டெலிவரி எடுத்து அந்த பொருளினுடைய குவாலிட்டி சர்டிஃபிகேட், ரிசீவ்டு தி ஐட்டம் ஆஸ் பர் ஸ்பெசிஃபிகேஷன் இன் குவாலிட்டி அண்டு குவான்டிட்டி இரண்டையும் செக் செய்து அந்த சம்பந்தப்பட்ட டெக்னிக்கல் அளவுகளிடமிருந்து சான்றிதழ் பெற வேண்டும். பிறகு குவான்டிட்டியும் குவாலிட்டியும் ஸ்பெசிஃபிகேஷன் படி இருக்கிறதா என்பதையும் சரிபார்த்து வெரிஃபை பண்ணி பிறகு அதோட உடனே கூட்ஸ் ரிசீவ்டு புக்கில் முதலில் என்ட்ரி போட வேண்டும். ஜிஆர்பி நம்பர், தேதி, பொருளுடைய விலை விவரம், யாரிடமிருந்து பெறப்பட்டது, லாரி வேபிள் நம்பர்னா என்ன, பில் நம்பரு, டேட்டு, அமௌண்ட்டு, அதனுடைய விவரங்கள்லாம் அதில் பதிந்து கொள்ள வேண்டும். பிறகு அது ஜிஆர்பியிலிருந்து எந்த ஸ்டாக் புக்கில் எத்தனாவது பேஜில் அது இருப்பு எடுக்கப்பட்டுள்ளது என்ற விவரத்தை குறிப்பிட வேண்டும். அந்த இருப்பு புத்தகத்தில் அத்தனாம் பக்கத்தில் அதனுடைய பொருளுடைய பெயரை எழுதி ஸ்பெசிஃபிகேஷன் சுருக்கமாக எழுதி அந்த பில் நம்பர், டேட் எல்லாம் போட்டு ஜிஆர்பி நம்பரை போட்டு ஸ்டாக் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜிஆர்பி நம்பர் கொடுத்திருந்தால் ஜிஆர்பியிலேயே டீட்டெயிலாக பொருளுடைய விவரம் இருந்தால் இதில் ஸ்டாக் புக்கில் இருப்பு புத்தகத்தில் டீட்டெயிலான விவரம் எழுத தேவையில்லை. ஆனால் அந்த பொருளை ஐடென்டிஃபை பண்ணுகிற அளவுக்கு ஆவது அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்க வேண்டும். அந்த இருப்பு புத்தகத்தில் ஜிஆர்பி சீரியல் நம்பர், ஸ்டாக் புக்கு குவான்டிட்டி, அதனுடைய வேல்யூங்கிற போது டோட்டல் வேல்யூ எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பொருளினுடைய பர்ச்சேஸ் ப்ரைஸ், டேக்ஸு, சிஎஸ்டி, டிரான்ஸ்போர்ட் சார்ஜு என்னென்ன உண்டு அத்தனையும் போட்டு டோட்டலாக எரெக்ஷன் சார்ஜஸ் சப்போஸ் இருந்தால் எரெக்ஷன் சார்ஜ் அதையும் சேர்த்து அந்த பொருளுடைய டோட்டல் வேல்யூவை கொண்டு வந்து ஸ்டாக் புக்கில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஸோ அந்த பொருளுடைய எண்ணிக்கை, குவான்டிட்டி, வேல்யூ. பிறகு ஸ்டாக் புக்கில் இருப்பு எடுத்துக்கொண்டு நாம் வந்து அந்த பில்லின் பின்னால் ஸ்டாக் என்ட்ரி தரும் பொழுதுக்கு முன்னால் முதல்ல குவாலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டு அப்புறம் ஸ்டாக் என்ட்ரி கொடுத்துட்டு அக்கௌண்ட் செக்ஷனுக்கு பில் அனுப்ப வேண்டும். அக்கௌண்ட் செக்ஷனில் முதலில் பர்ச்சேஸ் ஆர்டர் படி இருக்கிறதா என்று வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு பாஸ் ஆர்டர் யார் இருப்பு எடுக்கிறார்களோ அவர்களே பாஸ் ஆர்டர் போடலாம். ரேட்டிங்கில் பாஸ் ஆர்டர் போட்டு பாஸ்டு ஃபார் ருபீஸ் எண்ணாலையும் எழுத்தாலையும் எழுதி இன்சில் செய்து அலுவலகத்தருடைய ஒப்பம் வாங்கி அக்கௌண்ட் செக்ஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணி விட வேண்டும். அக்கௌண்ட் செக்ஷனில் அவங்க பில் ப்ரிப்பேர் பண்ணி அதை செக் இஷ்யூ பண்ணுறதோ அல்லது எந்த வகையான மோட் ஆஃப் பேமெண்ட்டு அவங்க இந்த அலுவலகத்தில் நடைமுறை இருக்குது அந்த அலுவலகத்தின்படி நடைமுறைப்படி ஒரு டிராஃப்டோ செக்கோ எடுத்து அந்த டீலருக்கு அனுப்புவார்கள். அதோடு முடிந்து விடுவதில்லை. அந்த டீலர்கிட்ட வந்து அந்த டிமாண்ட் டிராஃப்டோ செக்கோ பெறப்பட்டதற்கான ஸ்டாம்புடு அக்விட்டன்ஸ் பெறப்பட வேண்டும். அந்த ஸ்டாம்புடு அக்விட்டன்ஸ் பெற்று அந்த சம்பந்தப்பட்ட பட்டியலில் இணைத்து அந்த பட்டியலில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து வேண்டும். ஸ்டாம்ப் அக்விட்டன்ஸ் ஃபார் ருபீஸ் ஸோ மச் ஹஸ் பீன் அப்டைன்ட் அண்ட் ஃபைல் அப்படி ஒரு என்ட்ரி போட்டு அதன் பிறகு தான் நம்முடைய பணி முடிவடைகிறது. ஸோ இந்த ஓப்பன் லிமிடெட் டெண்டர் சிஸ்டம் பார்த்தோம். பெட்டி பர்ச்சேசஸ் அண்டு ஓப்பன் டெண்டர் சிஸ்டத்தை பற்றி பின்னர் அடுத்த டிஸ்கஷனில் பார்க்கலாம்.